Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல லோவஸ்ட் பிரைசிங் Snapdragon 870 பவர்டு ஸ்மார்ட் போனா Poco F3 5G அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் போனை இந்தியன் மார்க்கெட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி இதே இந்தியன் மார்க்கெட்ல இதே Snapdragon 870 பவர்டு ஸ்மார்ட் போனா IQoo Neo 6 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போனும் லோவஸ்ட் பிரைஸ் செக்மெண்ட்ல மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த ரெண்டு லோவஸ்ட் பிரைசிங் Snapdragon 870 பவர்டு ஸ்மார்ட் போன்ல என்னென்ன வேற வித்தியாசங்கள் இருக்கு, எந்த ஸ்மார்ட் போன் நாம சூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்ற விஷயத்தை தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனையும் டீடைலா இன்னைக்கு வீடியோல கம்பேர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனும் லுக் வைஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிமிலராக இருக்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குது. ஏன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பேக் சைட் பாடியும் பிளைனான ஒரு டிசைனில் தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. கலர் கிரேடியும் கூட பார்த்தீங்கன்னா அந்த கிரேடியன்ட் கலர் கிரேடிங்கான ஒரு டிசைனில் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு லான்ச் ஆயிருக்கு. அந்த வகையில் லுக் வைஸ் பார்க்கறதுக்கு பேக் சைட் பாடி கொஞ்சம் ஒரே மாதிரி சிமிலராக தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்குது. பட் வித்தியாசம்னு பார்த்தா அந்த கலர் ஆப்ஷன், ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய கலர் ஆப்ஷன் அண்ட் அந்த கேமரா மாடலுக்கான டிசைன் இங்கே மட்டும்தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் மெயினாக ஒரு டிஃப்ரென்ஷியேட் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. மற்றபடி பில்டு குவாலிட்டியில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. போக்கோ இந்த ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் இவங்க பேக் சைட் கிளாஸ் பாடி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட் ஃப்ரேம் எல்லாம் மெட்டல்ல இவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைலுடைய வெயிட் 195 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 7.7 mm கான திக்னஸோட இந்த போக்கோ F4 5G கான பில்டு குவாலிட்டி அப்படின்றது இவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் IQoo Neo 6 இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன்ல பேக் சைட் பிளாஸ்டிக் பாடி தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க. மேட் ஃபினிஷ்ல கொடுத்துருந்தாங்க. சைட் ஃப்ரேம் மட்டும் இங்க மெட்டல்ல கொடுத்துருந்தாங்க. அண்ட் 191 கிராம்ஸ்க்கான வெயிட் 8.54 mm கான திக்னஸோட IQoo Neo 6 ஸ்மார்ட் போனை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த வகையில் இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனும் உங்களுக்கு சைட் பை சைடு இருக்கு. ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு லுக் வைஸ் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பிடிச்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை பில்டு குவாலிட்டியை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்தில் போக்கோ F4 5G கொஞ்சம் பெட்டராக சாய்ஸாக இருக்கும். ஏன்னா கிளாஸ் பாடி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் கொஞ்சம் ஸ்லிம்மான ஸ்மார்ட் ஃபோனாக 7.7 mm கான திக்னஸோட இருக்கிறதுனால இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஹேண்டியாகவும் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும். அடுத்து டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் IQoo Neo 6 அவங்க கொடுத்துருந்த அதே மாதிரியான ஒரு டிஸ்பிளே ஃபீச்சர் தான் இப்போ இந்த போக்கோ F4 5Gலையும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் E4 AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதோட டிஸ்பிளே சைஸ் எல்லாம் கூட ஈவன் சேம் தான். IQoo Neo 6ல நமக்கு 6.62 இன்ச்சஸ்க்கான சைஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ போக்கோ F4 5G 6.67 இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். மற்றபடி இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் கூட ஒரே மாதிரி தான் இருக்குது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 360 Hz டச் சாம்பிளிங் ரேட் 1300 nits மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் HDR10+ கான சப்போர்ட் மாதிரினா இந்த ஃபீச்சர்ஸ்லாம் காமனாகவே ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் நம்ம கொடுத்துருக்காங்க. வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா போக்கோ F4 5Gல நமக்கு ஆடடா டால்பி விஷனுக்கான சப்போர்ட் அண்ட் கார்னிங் கிளாஸ் 5 கான ப்ரொடக்ஷன் இங்கே ஆடடா இந்த போக்கோ F4 5Gல நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் IQoo Neo 6ல நமக்கு இந்த டால்பி விஷனுக்கான சப்போர்ட் டிஸ்பிளேல கிடையாது. அதே மாதிரி டிஸ்பிளே ப்ரொடக்ஷனுக்கு ஸ்காட் எக்ஸ்டென்ஷன் ப்ரொடக்ஷன் அப்படின்ற இந்த ஒரு டிஸ்பிளே ப்ரொடக்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் டிஸ்பிளே மோஸ்ட்லி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருந்தாலும் அந்த டால்பி விஷன் அண்ட் டிஸ்பிளே ப்ரொடக்ஷன் மட்டும் இங்கே போக்கோ F4 5Gல கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அடுத்து பேட்டரி கெப்பாசிட்டி இப்போ லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய போக்கோ F4 5Gல 4500 mAh கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 67 வாட்ஸ்க்கான சார்ஜர் யூஸ் பண்ணி 35 நிமிஷத்தில் நம்ம 100% சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. அதுவே IQoo Neo 6ல பார்த்தீங்கன்னா இங்கே 4700 mAh கான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் இந்த 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணி ஜஸ்ட் 30 நிமிஷத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை 100% சார்ஜ் பண்ணி முடியும் அப்படின்ற மாதிரி IQoo தரப்புலேருந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் இங்கே பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்க்கும்போது கண்டிப்பாக IQoo Neo 6ல தான் நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கு. அந்த வகையில் இந்த பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் பெட்டராக வேணும்னு நினச்சிங்கன்னா IQoo Neo 6 உங்களுக்கு கரெக்டான சாய்ஸாக இருக்கும். அதுவே பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே சேம் தான். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு Snapdragon 870 அப்படின்ற இந்த ஒரு பவர்ஃபுல்லான நியர்லி ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு 7 nm சைஸில் பில்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சிப்ஸரை தான் நமக்கு ஃபேப்ரிகேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே உங்களுக்கு வேற லெவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ரெண்டுத்துலையுமே நமக்கு Adreno 650 அப்படின்ற இந்த ஒரு GPU தான் பேக் பண்ணியிருக்கு. அதனால உங்களால் ஒரு நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸை இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் எடுத்துக்க முடியும். ஸோ கேமிங் சென்ட்ரிக்காக கண்டிப்பாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இந்த
பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு நல்ல ஸ்டேபிளான ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே கொடுக்கும். மற்றபடி கேமிங் பெர்ஃபார்மன்ஸை நமக்கு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மொபைல் ஹீட் ஆகாமல் இருக்கணும். அந்த வகையில் ஹீட்டிங் கூலிங் மேனேஜ்மெண்ட்டுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Poco F4 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனில் லிக்விட் கூல் 2.0 அப்படின்ற இந்த ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 7 லேயருக்கான வேப்பர் சாம்பர் பிளஸ் கிராஃபைட் ஷீட்கான ஒரு ஷீட்டிங்கோட தான் இந்த ஒரு லிக்விட் கூலிங் டெக்னாலஜி அப்படின்றது இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இது இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஹீட் மேனேஜ்மெண்ட் நமக்கு பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க தரப்புலேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அதுவே IQoo Neo 6ல பார்த்தீங்கன்னா இங்கே கேஸ்கேட் கூலிங் சிஸ்டம் அப்படின்ற இந்த ஒரு கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 5 லேயருக்கான 3D கிராஃபைட் கூலிங் அப்படின்ற இந்த ஒரு டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் இங்கே கூலிங் சிஸ்டம் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோன் IQoo ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி 5G பேண்டுன்னு பார்க்கும்போது Poco F4 5Gல மொத்தம் 10 5G பேண்டுக்கான சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் IQoo Neo 6ல நமக்கு மொத்தம் 4 5G பேண்டுக்கான சப்போர்ட் தான் கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் ஃபியூச்சர் 5G பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுறவங்களுக்கு Poco F4 5G கொஞ்சம் பெட்டரான சாய்ஸாக இருக்கும். மற்றபடி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு LPDDR5 ரேம் டைப், UFS 3.1 ஸ்டோரேஜ், Bluetooth வெர்ஷன் 5.2 மாதிரியான இந்த கனெக்டிவிட்டி எல்லாம் சேமாக தான் இருக்குது. அண்ட் லீனியர் வைப்ரேஷன் மோட்டர் ரெண்டுத்துலையுமே எக்ஸாக்சஸ் லீனியர் வைப்ரேஷன் மோட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் IQoo Neo 6ல கொஞ்சம் ஆடடாக 4D வைப்ரேஷனுக்கான ஒரு லீனியர் ஆக்சஸ் வைப்ரேஷன் மோட்டர் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த 4D வைப்ரேஷன் கேம் விளையாடும் போது அதை நீங்கள் இந்த IQoo Neo 6ல கொஞ்சம் ஆடடாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க முடியும். மற்றபடி கேமரா செட்டப்பும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கேமரா செட்டப் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பின்பக்கம் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 3 கேமரா தான் இருக்குது. அந்தந்த கேமராவுடைய மெகா பிக்சலும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே 64 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ராவேட் இருக்குது. அண்ட் கடைசியாக ஒரு 2 மெகா பிக்சலுக்கான அந்த ஒரு சும்மா கேமரா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவிலையும் நமக்கு 3 ஆக்சிஸ்க்கான ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட் இருக்குது. அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமராவிலுமே நம்மளால ஒரு நல்ல ஸ்டேபிளான வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறதுனால நைட் டைம் ஃபோட்டோகிராஃபி ரெண்டுத்துலையுமே கொஞ்சம் பெட்டராக நம்மளால எதிர்பார்க்க முடியும். அந்த வகையில் கேமராவுடைய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நமக்கு இருக்கு. பட் இந்த கேமராவில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய சென்சார் என்ன அப்படின்னு பார்க்கும்போது போக்கோல என்ன சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அவங்க கிளியராக மென்ஷனே பண்ணல. அதனால இதில் என்ன சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கு. ஆனால் IQoo Neo 6 பொறுத்த வரைக்கும் இங்கே சாம்சங்குடைய ஐசோசெல் GW1P அப்படின்ற இந்த ஒரு சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை அஃபிஷியலாக IQooவே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இந்த பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சல் கேமரா யூஸ் பண்ணி 4Kல 60 FPS வரைக்கும் நம்மளால மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ணிக்க முடியும். அதுவே முன்பக்கம் செல்ஃபி கேமரா பக்கம் வந்தோம்னா இங்கே Poco F4 5Gல அவங்களுடைய அந்த யூஷுவலான இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண அந்த 20 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமராவை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா f2.4 அப்பேச்சர் வெளியோட கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவே IQoo Neo 6ல பார்த்தோம்னா இங்கே இவங்களுடைய யூஷுவலான அந்த 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமராவை தான் இங்கே இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவில் என்ன அப்பேச்சர் வெளியோ அப்படின்றது அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணல. அண்ட் சென்சாரும் என்ன அப்படின்றது இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே இவங்க செல்ஃபி கேமராவில் மென்ஷனே பண்ணல. அதனால செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய இந்த மெகா பிக்சல் மட்டும் தான் நமக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய டீடைலாக இருக்கு. அண்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 FPS தான் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி நம்மளால வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ணிக்க முடியும். அந்த வகையில் கேமரா வைஸ் மோர் ஓவர் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சிமிலரான ஒரு கேமரா ஃபீச்சர்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்காக கேமரா பர்ஃபார்மன்ஸும் ரெண்டுத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்லிட முடியாது. ஏன்னா ரெண்டு பேருடைய ஆப்டிமைசேஷன் கேமரா ஆப்டிமைசேஷன் அப்படின்றது டிஃபர் ஆகும். அதுலயும் IQoo இவங்க விவோ உடைய சப் பிராண்ட். அண்ட் விவோ எப்பவுமே நமக்கு தெரியும் கேமரா சென்ட்ரிக்கா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் IQoo அவங்க லான்ச் பண்ணக்கூடிய ரீசன்ட் ஸ்மார்ட் ஃபோன்ல கேமரா சென்ட்ரிக்கா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுத்துக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. அதுலயும் செல்ஃபி கேமரா IQoo பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இம்ப்ரெசிவாவே இதுக்கு முன்னாடி வந்த ஸ்மார்ட் போன்ஸ்லயும் இருந்துகிட்டு இருக்கு. பட் அதுவே போக்கோன்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி போக்கோ லான்ச் பண்ண எந்த ஸ்மார்ட் போனுமே கேமரா சென்ட்ரிக்கா அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக நமக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததே இல்லை. ஈவன் கேமரா ரொம்பவே மோசமாக தான் இதுக்கு முன்னாடி வந்த போக்கோ ஸ்மார்ட் போன்ஸ்லாம் இருந்திருக்கு. அதனால என்னதான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய கேமரா ஃபீச்சர்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஃபீச்சர்ஸாக இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனையும் ஈக்குவலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. விவோ கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி நான் பர்சனலி எதிர்பார்க்குறேன். பட் கண்டிப்பாக இதை நாம இந்த ஜஸ்ட் இந்த ஸ்பெக்ஸை வச்சு மட்டும் சொல்லிட முடியாது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா பர்ஃபார்மன்ஸையும் சைட் பை சைடு வச்சு செக் பண்ண தான் அதை நம்ம கிளியராக சொல்ல முடியும். அப்படின்னாலும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸுடைய ப்ரீவியஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி வச்சு பார்க்கும்போது இங்கே கண்டிப்பாக போக்கோவை விட IQoo இன்னும் கொஞ்சம் பெட்டரான கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நான் பர்சனலி எதிர்பார்க்குறேன். மற்றபடி மொபைலுடைய அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மட்டும் ரெண்டுத்தையும் வித்தியாசம் இருக்குது. Poco F4 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாலும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் IQoo Neo 6 இவங்க இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருடைய இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில் இருக்கக்கூடிய வித்தியாசமாக இருக்குது. மற்றபடி இருக்கக்கூடிய அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் SD கார்டுக்கான ஸ்லாட் கிடையாது, 3.5 ஜாக் கிடையாது, NFC-க்கான சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி IR பிளாஸ்டரும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ
IQoo Neo 6லையும் இங்கே IR பிளாஸ்டர் நமக்கு இங்கே ஆட்டடாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் Android 12க்கான OS தான். பட் UI மட்டும் Poco F3 5G MIUI 13ல ரன் ஆகுது. ஆனால் IQoo Neo 6 Fun Touch OS 12ல நமக்கு ரன் ஆகுது. அதே மாதிரி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் டியூவல் ஸ்பீக்கர் இருந்தாலும் டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட் Poco F3 5Gல கொடுத்துருக்காங்க. ஸோ இது Poco F3 5Gக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜாக இருக்குது. பட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் IQoo Neo 6ல தான் நமக்கு இருக்குது. ஃபைனலி இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தோம்னா Poco F3 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனை அவங்க மொத்தம் 3 வேரியண்ட் இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் பேஸ் வேரியண்டாக 6+ 128GB வேரியண்ட் 28,000 அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டை செட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. இது போக 8+ 128GB வேரியண்ட் 30,000 12+ 256GB ஹையர் வேரியண்ட் 34,000 அப்படின்ற மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கும் Poco F3 5G இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் IQoo Neo 6 பொறுத்த வரைக்கும் இங்கே மொத்தம் ரெண்டு வேரியண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. அதில் பேஸ் வேரியண்டே 8+ 128GB வேரியண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டை 30,000 இப்போதைக்கு மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. இது போக 12+ 256GB வேரியண்ட்டை 34,000 இவங்களும் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பிரைசிங்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். ஒன்லி அந்த 6+ 128GB அந்த ஒரு வேரியண்ட் மட்டும் இங்கே Poco F3 5Gல நமக்கு ஆடடாக இருக்கு. இந்த 6GB ரேம் வேரியண்ட் IQoo Neo 6ல கிடையாது. அவ்வளவுதான் பிரைசிங் அண்ட் ரேம் வேரியண்ட்ல இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் இருக்கக்கூடிய வித்தியாசம். மற்றபடி 8+ 128 அண்ட் 12+ 256GB வேரியண்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் ஒரே மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓவரால் இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். பட் இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருந்து எந்த ஸ்மார்ட் ஃபோனை நான் சூஸ் பண்ணுறது, எனக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கான பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுறதுக்கான பெஸ்ட்டான சில பாயிண்ட்ஸை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் Poco F3 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன், இதில் என்ன அட்வான்டேஜஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளேல டால்பி விஷனுக்கான சப்போர்ட் அண்ட் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டால்பி விஷனுக்கான சப்போர்ட் IQoo Neo 6க்கான டிஸ்பிளேல இல்லை. அதே மாதிரி அங்கே கார்னிங் கோரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இல்லை, ஸ்காட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது Poco F3 5Gல ஒரு சின்ன அட்வான்டேஜாக இருக்குது. அதே மாதிரி லிக்விட் கூலிங் டெக்னாலஜியும் IQoo விட இந்த Poco F3 5Gல கொஞ்சம் லேட்டஸ்டான ஒரு லிக்விட் கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் 5G பேண்டும் Poco F3 5Gல நமக்கு 10 5G பேண்ட், IQoo Neo 6ல பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் 4 5G பேண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான 5G பேண்டுக்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பில்டு குவாலிட்டியும் நமக்கு Poco F3 5G பேக் சைட் பாடி கிளாஸ் பாடியில் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி மொபைலும் கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக 7.7 mm திக்னஸோட இருக்கு. அப்படின்ற இந்த காரணங்கள்லாம் தான் Poco F3 5G மெயினாக சூஸ் பண்ணுறதுக்கான பாசிட்டிவான ரீசனாக இருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மெயினாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் Poco F3 5G ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். இல்லை நீங்கள் IQoo Neo 6 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பாயிண்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபர்ஸ்ட் மெயின் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய விஷயம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். ஏன்னா Poco F3 5G விட கொஞ்சம் பெட்டரான 4700 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட்ஸ்க்கான ஒரு ஹையர் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பெட்டரான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும்னா IQoo Neo 6ல தான் உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு 4D கேமிங் வைப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கேம் விளையாடும் போது அந்த வைப்ரேஷனுடைய ஃபீல் இன்னும் பெட்டராக இந்த IQoo Neo 6 ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கிடைக்கும். ஸோ அது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கு. மற்றபடி கேமரா வைஸ் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் கேமரா ஃபீச்சர் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னாலும், இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பிராண்டு கிட்ட இருந்து இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸை பேஸ் பண்ணி பார்க்கும்போது IQoo Neo 6 கொஞ்சம் பெட்டரான கேமரா பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுவும் IQoo Neo 6க்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கு. அண்ட் இதெல்லாம் விட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸும் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய அந்த 30,000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்ப்போம். ஸோ அந்த ஒரு ஃபீச்சர் இங்கே IQoo Neo 6ல மெயினாக இருக்கிறதுனால இங்கே இது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் IQoo Neo 6 கொஞ்சம் பெட்டரான ஸ்மார்ட் ஃபோனாக எனக்கு பர்சனலி படுது. ஸோ இப்போ ஓவரால் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸை நம்ம டீட்டெயிலாக கம்பேர் பண்ணதில் இருந்து இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருந்து நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணுவீங்க, எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு பட்சத்தில் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.